நேச்சுரல் பவர் எனக்குள்ளாக ஆண்டவர் வைக்க ஆசைப்படுறாரு. நீ சாதாரண மனுஷனா இருக்கணுமா அசாதாரண மனுஷனா இருக்கணுமா? நம்ம அசாதாரண மனுஷன், எக்ஸ்ட்ராடினரி பர்சன் இல்லை? நம்ம எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக இருக்கிறது தான் ஆண்டவர் நம்ம அப்பா விரும்புகிறாரு. நம்ம அப்பா விரும்புறது சாதாரணமான மனுஷன் கிடையாது. அவர் சாதாரணமாக தான் இந்த உலகத்துக்கு வந்தார், அசாதாரணமானவராக வேலை செஞ்சார். அசாதாரணமானவர் இந்த உலகத்தில் வந்து ஓடினார். எக்ஸ்ட்ராடினரி பவர் அவருக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டுனே இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு நானும் நீயும் எத்தனை நாட்கள் இந்த சபையில் வந்திருக்கிறோம், இந்த ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரை துதிச்சு இருக்கிறோம், போற்றி இருக்கிறோம், அவரை புகழ்ந்து இருக்கிறோம். இன்னும் நான் என்னவா இருக்கிறேன்? ஓட்டை தொட்டியா தான் நான் இருக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் நான் இந்த உலகத்துல நான் சாதாரண மனுஷன் கிடையாது, சாதாரண மனுஷி கிடையாது. ஆண்டவர் என்னை அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்து என்னை அவர் வாங்கி இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:20. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் படிங்க. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்போ நீங்க என்னவா இருக்கிறீங்க? நீங்க வாங்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க கிரயத்தினாலே உங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? விலைக்கு வாங்கி இருக்கிறார். எதை கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கிறாரு? அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். வெள்ளியையோ 1 பேதுரு 1 முதல் அதிகாரம் 19-20 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? உங்க பாரம்பரியமா வந்த நடத்தையினால, முன்னோர்களுடைய பாரம்பரியமா வந்த நடத்தையினால அல்ல, வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்து இல்லை, மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போல செம்மறியின் ரத்தத்தை கொடுத்து அவர் என்னை விலைக்கு வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரணமான மனுஷி நினைச்சினா நீ சாதாரணமான தான் சாவும், சாதாரண மனுஷியா தான் நம்ம செத்து போவோம். ஆண்டவர் என்னை வாங்கி இருக்கிறார், நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். இந்த வைராக்கியம் எனக்கும் உனக்கும் அதிகமாய் தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே 7:22 படிங்க. 7:23 1 கொரிந்தியர் 7:23 எடுத்து வாசிங்க. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். நீங்கள் கிரயத்துக்கு, நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த சகோதரன் எந்த சகோதரி இதை அதிகமாக நீங்க உணர்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருக்கு வைராக்கியமாய் வந்துருவீங்க. இல்லைன்னா என்ன செய்வீங்க? முட்டி மோதி இருப்பீங்க. என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு பையன் கிடைக்கணும். இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களையே நம்ம செத்து போவோம். மண்ணுக்குரியவன், இந்த உலகத்திற்குரியவன், பூமிக்குரியவன், பூமிக்கு அடுத்ததையே பேசுவான். பரலோகத்துக்குரியவன் பரலோக காரியங்களை தான் பேசுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு குரு ஒரு சன்னியாசி மலை மேலே அவர் தியானம் செஞ்சுருக்கிறாரு. ஒரு நாள் அவர் என்ன செய்கிறாரு? மலை கீழே நடந்து வந்து போயிட்டுருக்கிறார், வாக் பண்ணிட்டுருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த கோழி குஞ்சுகள்லாம் கோழியோடு சேர்ந்து அப்படியே தீனி சாப்பிட்டுருக்குது. தேடி தேடி அதுங்க உணவை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒரு கழுகு குஞ்சு அதில் வந்து அதுங்களோடு சேர்ந்து அந்த கழுகு கொஞ்சம் வந்து தீனி சாப்பிட்டுருக்கு. அப்போது அந்த சன்னியாசி என்ன பண்ணுறாரு? அதை எடுத்துகிட்டு அதுகிட்ட சொல்கிறாரு, நீ வந்து இங்கே கீழே இருந்து சாப்பிட்ற ஆள் கிடையாது. நீ என்ன பண்ணணும்? நீ மேலே இருந்து பறந்து நீ உன் உணவை ஆகாரத்தை நீ தேடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் மலை மேலே ஏறி அந்த கீழே விட்டுறாரு. கீழே பறந்து போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? நீ மேலே பறந்து போயிட்டு உன் உணவை தேடணும். அது கொஞ்ச நாள் திருப்பி வந்து பார்க்குறாரு, அது கோழி குஞ்சுகளோடவே சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? திருப்பி அதை எடுக்கிறார். எடுத்து சொல்கிறாரு, நீ மேலே பறக்க வேண்டியவன், நீ மேலிருந்து உன் ஆகாரத்தை தேட வேண்டியவன், நீ கீழே எப்படி
மண்ணுக்குரிய இந்த மண்ணோட கூட அழுகி போகிற புழுக்களெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, நீ வா மேலே போகலான்ட்டு ஒரு வீட்டுக்கு மேலே அந்த கூரைக்கு மேலே நின்று அந்த பறவையை வீசி எறிகிறாரு. அதுக்கு வீசி எறிஞ்சா அந்த பறவை என்ன பண்ணுது, அந்த கழுகு குஞ்சு மீண்டும் வந்து அந்த கோழிகளோடவே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன செய்கிறாரு, 3ஆம் முறை அந்த சன்னியாசி வந்து அந்த கழுகு குஞ்சியை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் இருந்த அந்த மலைக்கு போகிறார். அந்த பெரிய மலை, உச்சி மலை, அந்த உச்சி மலையிலிருந்து அந்த கழுகுகிட்ட சொன்னார், இந்த உச்சி மலையிலேருந்து நீ பறந்து நீ உச்சி மலையிலேருந்து கீழே போய் உன் ஆகாரத்தை தேடி மீண்டும் நீ இந்த உச்சி மலைக்கு தான் நீ வரணும். ஆனால் உன்னுடைய இடமே இதுதான், நீ எவ்வளோ பறந்து உயர்ந்து பறக்க வேண்டியவன், நீ ஏன் கீழேயே நீ இருக்கிற, கீழே நீ மண்ணுக்குரியதை தேடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மலையிலேருந்து அதை கீழே தள்ளும் பொழுது தான் அது கீழே விழும் பொழுது கீழே இருந்த அழகை அது பார்க்குது, மலைகளை அது பார்க்குது, கீழே இருக்கிற அநேக காரியங்களை அதை பார்க்கும் பொழுது நான் இவ்வளவு வல்லமையை சக்தியை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க, ஒரு சாதாரண ஒரு கோழி குஞ்சை போல மண்ணுக்குரியதை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு